ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ப்ரோகேரட்டிக் செல்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நமக்கு வந்து 4 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்டீரியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கி. இந்த கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் பாசம் முடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாமே வந்து நமக்கு ப்ளூ இல்லை, ப்ளூ க்ரீன் ஆல்கி தான். அண்ட் தென் மைக்கோபிளாஸ்மா இவன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு ஆக்சிஜனே இல்லைனா கூட வந்து சர்வே ஆயிடுவான். இப்போ நம்ம பார்க்குற இந்த பாக்டீரியாவாக இருக்கட்டும், மற்ற ப்ளூ க்ரீன் ஆல்கே, பிபிஎல்ஓ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செல் வால் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் இதே இந்த மைக்கோபிளாஸ்மா அப்படின்ற ஒரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ செல் வால். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பிபிஎல்ஓ ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா தான். ஓகே ஃபைன். தே ஆர் ஜென்ரலி ஸ்மாலர். தே அப்படின்றது நம்ம ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். இப்போ நம்ம யூகேரியோட்டிக் செல் அண்ட் ப்ரோகேரியோட்டிக் செல் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். யூகேரியோட்டிக் செல் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட சைஸ் வந்துட்டு எவ்வளோ மேசிவாக இருக்குது. அண்ட் அதை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்லோட சைஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைஸ் வந்துட்டு ப்ரோகேரியோட்ஸோட சைஸ் வந்து என்னதான் சின்னதாக இருந்தால் கூட யூகேரியோட்டிக் செல்ஸோட வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து டிவைட் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சாப்டரில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் நியர்லி டுக்ஸ் 90 minutes டு டிவைட் செல்ஸ். இதே நம்ம ஹியூமன் செல் பார்த்தோம் அப்படின்னா இட் டுக்ஸ் அரௌண்ட் 24 hours டு டிவைட். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் ஈஸ்ட் 90 minutes எங்கே இருக்குது, 24 hours எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ்லேயும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி. தே மே வேரி கிரேட்லி இன் ஷேப் அண்ட் சைஸ். நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து பேசிலஸ், காக்கஸ், விப்ரியோ, ஸ்பைலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டைக்ராம்ஸோடையவே பார்த்துடலாம். இதுதான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்க காக்கஸ். இது வந்து நம்ம ராட் ஷேப்பில் இருக்க பேசிலஸ், கமா ஷேப்பில் இருக்கிற விப்ரியோ. ஏதோ புழு மாதிரி தான் இருக்குது, பட் சரி ஏதோ விடுங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்குது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்க ஸ்பைரலம். இது என்னென்ன தெரியலிங்க, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே நியர்லி ஸ்பைரல் ஷேப் தான். இது ஆல்மோஸ்ட் கமா ஷேப் மாதிரி தான் இருக்குது. லியோமார்பிக். ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற இந்த காக்கஸாக இருக்கட்டும், இப்போ இந்த பேஸில் வந்து ராட் ஷேப்பில் இருக்குது, இது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது. என்னதான் இந்த மாதிரி வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்துட்டு இருந்தால் கூட அதோட ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் the organization of prokaryotic cell is fundamentally similar even though prokaryotic exhibit a variety of shapes and functions. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போகலாமா. ப்ரோகேரியோட்ஸ் ஹேவ் செல் வால் சரௌண்டிங் த செல் மெம்பரேன் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே வந்து செல் வால்ன்றது வந்து சரௌண்ட் ஆகி இருக்கும். இந்த பாக்டீரியா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு செல் வால்ன்றது ஒன்று இருக்கும். இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குட்டி குட்டியாக இந்த பவர் இருக்கிற செல் வால்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். பட் இங்கே இருக்கிற இந்த மைக்கோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நோ செல் வால்னு ஒன்று வந்து இருக்கவே இருக்காது. ஓகே ஃபைன். நம்ம இங்கே அப்படியே கொஞ்சம் ஒரு பாஸ் வச்சுட்டு இங்கே இருக்கிற நம்ம சைஸஸ்லாம் பார்த்துடலாம். இது டிபிக்கல் பாக்டீரியோட சைஸ் வந்து 1 to 2 பிகோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிபிஎல்ஓ வந்துட்டு 0.1 பிகோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வைரஸ் 0.02லேருந்து 2 பிகோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிபிக்கல் யூகேரியோட்டிக் செல் எவ்வளோ மேசிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை பார்த்ததுனாலே உங்களுக்கு தெரியும் 10 to 20 பிகோமீட்டர் சைஸ் எங்கே இருக்குது, 0.1 0.2 எவ்வளோ மேசிவ் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்களா. ஓகே ஃபைன். நம்ம இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் செல்லில் வந்து ஃபஸ்ட் நம்ம அவுட்டர் லேயர்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்சைடில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதனால இன்சைட் அடுத்த லேயராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the fluid filled matrix filling the cell is the cytoplasm.
சைட்டோபிளாசம் இஸ் நத்திங் பட் இப்போ இந்த இது அந்த அவுட்டர் பவுண்டரி வரை நமக்கு செல்வாலாக இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கல அந்த ப்ளூ கலர் இந்த லிக்விட் ஃப்ளூயிட் மாதிரி சப்ஸ்டான்சஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை இருக்குது. ஈவன் இங்கே இருக்கிற ப்ளூ கலர் இந்த ஃப்ளூயிடுமே வந்துட்டு சைட்டோபிளாசம் தான். அதாவது சைட்டோபிளாசம் என்னென்னா ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நியர்லி ஃப்ளூயிட் மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் there is no well defined nucleus. No well defined nucleus ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இங்கே அகைன் நம்ம வந்துட்டு இதே டயக்ராமுக்குள்ள வரலாம். இப்போ நீங்கள் யூகரியோட்டிக் செல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே அங்கே இருக்க நியூக்ளியஸ் வந்துட்டு சேஃபாக வந்து இருக்குது. அதை சுற்றி வந்து மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பட்ட ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக கோஆர்டினேட் ஆகி ஒரு ஃபங்க்ஷனான ஒரு மேனரில் வந்து செயல்பட போகுது. ஆனால் இங்கே இருக்கிற டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டு கசமுசான ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் இதை சுற்றி மெம்பரேன்ஸ்னால பவுண்ட் பண்ண ஆர்கனல்ஸோ எந்தவித கோஆர்டினேஷனும் வந்துட்டு இங்கே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால இங்கே வந்து நாட் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் வந்துட்டு ப்ரோகேரியட் செல்ஸில் கிடையாது. ஆனால் இதே யூகேரியட் செல்ஸ் வந்து இருக்கும். நோ டிஃபைன்ட் ஸோ நம்ம இது வரைக்கும் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் பேசிக்கலி நேக்கடாக ட்ரெஸ் போடாமல் இருக்குமா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. இப்போ இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னாலே திருப்பி ஆகி இந்த டயக்ராமுக்கே போக வேண்டாம். வாங்க நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த முன்னாடி வச்சுருக்க இந்த டயக்ராமில் பார்க்கலாம். எரேசர் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் பாருங்கள். இங்கே வந்து யூகேரியோட்டிக் செல் வந்து இருக்குது. யூகேரியோட்டிக் செல்லில் இங்கே ஒரு பாக்ஸுக்குள்ளே உள்ளே புதஞ்சிருக்கிற நம்ம நியூக்ளியஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஒரு சேஃபான ஒரு லேயருக்குள்ளே ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இந்த ப்ரோகேரியட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரோகேரியட்ஸோட செல் எடுத்து நீங்கள் விசிபிளாக அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இப்போ நீங்கள் சில எர்த்வார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எர்த்வார்ம்ஸோட உள்ளே இருக்கிற அந்த லைன் வந்து நல்லா தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு நல்லா விசிபிளாக தெரியறதுனால அதை வந்துட்டு நேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே யூகரியோட்ஸில் பார்க்குறப்போ அது சேஃபாக வந்து சுற்றி ஆர்கனல்ஸ்னால ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கிறனால ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறனால அதை வந்து அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ். நீங்கள் இப்போ பார்த்ததுலேயே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே. அண்ட் தென் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் பேசிக்கலி நேக்கடு நாட் இன்வால்வ்ட் பை நியூக்ளியர் மெம்பரேன். அதை நம்ம பார்த்தது தான். அண்ட் இதுக்கு அடுத்து இன் அடிஷன் டு ஜீனோமிக் டிஎன்ஏ த சிங்கிள் குரோமோசோம் ஆர் சர்க்குலர் டிஎன்ஏ. இப்போ ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படிங்கிறது சிங்கிள் குரோமோசோம், ஒரே ஒரு குரோமோசோம் இருக்கிற சர்க்குலர் டிஎன்ஏ ஆர் ஜீனோமிக் வாட் எவர் ஷேப், வேறு ஏதாவது ஷேப்பில் கூட ஸ்பிண்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் கூட இருக்கலாம். ஒரு ஒரு குரோமோசோமாக இருக்கும் அப்படின்னா ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீனோமிக் டிஎன்ஏ இது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக தான் இருக்கும், உங்களை மாதிரி கமிட்டடாக இருக்காது. ஓகே ஃபைன். சிங்கிளாக இருக்குதா. இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம், குரோமோசோம் கூட சொல்லலாம். ஒன்று குரோமோசோம் இருக்கலாம், ஜெனட்டிக் டிஎன்ஏ இருக்கும், ரெண்டுமே வந்துட்டு சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, many bacteria have smaller circular DNA outside the genomic DNA. These smaller DNA are called plasmids அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கிறத பிளாஸ்மிட்ஸ், இதோட நம்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியுது, மோர் தென் ஒன் வந்துட்டு இருக்குது. இது வந்து நம்ம பிளாஸ்மிட்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் வந்து ஜெனட்டிக் பாக்டீரியல் டிஎன்ஏ. இப்போ பாக்டீரியல் டிஎன்ஏ பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிங்கிளாக இங்கே ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு ஜீனோமிக் டிஎன்ஏக்கு பக்கத்துலேயோ இல்லை வெளியிலையோ அந்த சைடு எங்கேயோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ பிளாஸ்மிட்னா என்ன, டிஎன்ஏ என்ன, ஜெனட்டிக் டிஎன்ஏ என்னென்ன, ஜீனோமிக் டிஎன்ஏ என்ன,
ஜீனோமிக் டிஎன்ஏனா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்குறப்ப பார்த்தோம் அப்படின்னா, the smaller DNA are called plasmids. The plasmid DNA confers phenotypic characters to such bacteria. One such characters is resistant to antibiotics. இதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஃபாரின் டிஎன்ஏ வந்துட்டு மென்டல் எக்ஸட்ரா அந்த பல வழக்கெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஓரங்க டேஸ்ட்டு வாங்க. இப்போ நான் இங்கே வந்து சொல்கிறேன், அது நல்லா தெளிவாக கேட்ச் பண்ணிப்போங்க. இப்போ இங்கே ஜீனோமிக் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது. ஜீனோமிக் டிஎன்ஏன்னு இருக்குது, தெளிவாக அங்கே பேர்லேயே இருக்குது, ஜீன். ஸோ ஜீன்னா என்ன பண்ண போகுது, இன்னர் கேரக்டர்ஸ். நீங்கள் வந்து இன்பர்த்தில் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களோட ஷேப் எப்படி இருக்கணும், உங்களோட சைஸ் எப்படி இருக்கணும், உங்களோட ஐ கலர் என்ன இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களோட. நீங்கள் இந்த உயிரினமாக இருக்கணும்னா அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பீஷீஸாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஜெனட்டிக் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ. இது எப்படின்னா இன்னொரு இதில் சொல்லணும் அப்படின்னா இன்சைட் கேரக்டர்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்மிட்ஸ். பிளாஸ்மிட் அப்படின்னு பார்த்தாலே வந்துட்டு ஃபீனோடைப் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபீனோடைப்பிக் கேரக்டர்ஸ் கொண்டது அப்படின்னு. ஃபீனோ அப்படின்னாலே ஃபிசிக்கல். ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னு இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ண அப்புறமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து அவுட்டரில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிற ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது, எக்ஸ்பிரஸிங். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, some such characters resistant to antibiotics. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஜீன்ஸ்லாம் இருக்கும், ஒரு சில பாக்டீரியாவில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபீனோடைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து நார்மலாக ஹியூமனாக இருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்பைடர் கிடச்சிருக்கு, ஸ்பைடர் மேனாக பார்த்தீங்களா, அவன் வந்து இப்போ ஸ்பைடர் மேனாக மாறி ரெசிஸ்டன்ஸ் நிறையா அவனுக்குன்னு ஒரு சூப்பர் பவர்ஸ்லாம் கிடச்சி அவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க. இப்போ அயன்மேன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, அயன்மேன் சூட் போட்டதுக்கப்புறம் அவனோட எல்லாமே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ். அவன் வந்து அதை எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அயன்மேன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அவரோட ஷூட்டே மாற்றி ஸ்பைடர் மேனை கூட மாற்றிக்கலாம்ல. அந்த மாதிரி ஃபினோடைபிக் கேரக்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். இதை வந்து எப்படி கட் பண்ணணும், டிஎன்ஏ எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஹையர் லெவல் சாப்டர்ஸில் வந்து படிப்பீங்க. அதாவது நெக்ஸ்ட் இயர் 12th சிலபஸில் வந்து நீங்கள் ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது புரியுற மாதிரி சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நோ ஆர்கனல்ஸ் லைக் த ஒன்ஸ் இன் யூகேரியோட்டிக்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ப்ரோகேரியோட்டிக் எக்ஸப்ட் த ரைபோசோம்ஸ். நம்ம முன்னாடியே ரைபோசோம் பற்றி பார்த்துருந்தோம். ப்ரோகேரியோட்ஸில் இருக்கிற எந்த வித இதுவும் யூகேரியோட்ஸில் இருக்காது, யூகேரியோட்ஸில் இருக்கிற எல்லா அதே மாதிரி டைப்பில் இருக்க எதுவுமே வந்துட்டு ப்ரோகேரியோட்டில் இருக்காது. இது ரெண்டுமே வந்துட்டு டிசிமிலராக தான் இருக்கும். எக்ஸப்ட் என்ன ஒன்றே ஒன்று பார்த்தேன் அப்படின்னா ரைபோசோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரைபோசோம்ஸ்ன்றது நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் என்ன, நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்ன, எல்லாமே பார்த்துருந்துருப்போம். அதுபடி ரைபோசோம்ஸ்ன்றது நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், எல்லா செல்ஸ்லேயுமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பேராகிராஃபோட லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டோம். ப்ரோகேரியோட்ஸ் ஹேவ் something unique in the form of inclusion. A specialized differentiated form of cell membrane called mesosomes. It is a characteristic of prokaryotes. அப்போ ஒரு ப்ரோகேரியோட்டுக்கு வந்துட்டு இந்த செல்லை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த செல்லை பார்க்குறப்பவே வந்துட்டு இது ப்ரோகேரியோட்டா யூகேரியோட்டா அப்படின்னு வந்து நீங்கள் எதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மீசோசோம்ஸ் வச்சு தான். மீசோசோம்ஸ் இருந்தாலே அது வந்து ப்ரோகேரியோட்டு தான் அப்படின்றத வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த மீசோசோம்ஸ் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் அண்ட் இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன். இது உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம செல் வால் வந்துட்டு இருக்குது. செல் வாலுக்கு அடுத்த லேயர்லேயே பார்த்தோம் அப்படின்னா இங்கே மீசோசோம்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இன்ஃபோல்டிங்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஃபோல்டிங்ஸ் தான் வந்துட்டு இந்த மீசோசோம். இந்த மாதிரி உள்ளே போய் ஒரு இன்டெப்த்தாக இந்த குழி மாதிரியே ஏதோ ஒன்று ஃபார்ம் பண்ணி, இல்லை வந்து வித்தியாசமான ஷேப்லலாம் இந்த மாதிரிலாம் கூட இருக்கும். இந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும் செல் மெம்பரேன்ஸில். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு மீசோசோம். இது வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கும். இப்போ செல்வால் இப்போ நம்ம இங்கே வரைஞ்சிருக்கிறத அப்படியே இங்கே எடுத்து எழுதுனா அப்படின்னா, எடுத்து நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்க்குறேன், இதோட ஹைட்டு வந்து இதோட லென்த் வந்து இவ்வளோ பெருசாக வருது அப்படின்னா, இதே இந்த மீசோசோம்ஸோட லென்த் வந்துட்டு இந்த அளவுக்கு வரும். ஏன்னா மிச்சம் இருக்க இந்த பார்ட் ஆஃப் லென்த் வந்து இன்ஃபோல்டிங்ஸாக வந்து அங்கே இருக்கும்.
இன்ஃபோல்ட் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டீப் உள்ளுக்குள்ளே போய் இருக்கிறனால அதோட லென்த்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துட்டு யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ப்ரோகேரியாட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக பிரித்து மீஞ்சி ப்ரோகேரியாட்டிக் செல்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம செல் என்வலப் அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.